கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் சொல்கிறார், நீ காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் அமைதியா வேலை செய்துகிட்டு இருக்கேன். நம்ம பைபிள்ல புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இப்படி அழகா சொல்லி இருக்கு. தம்மை நம்பி காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அதாவது தேவன் மேல முழு நம்பிக்கையோடு காத்திருக்கிறவங்களுக்கு அவர் எப்பவுமே நல்லதை மட்டும்தான் செய்வாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு வயசான தாத்தா தினமும் சாயந்தரம் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் அமைதியா உட்காருவாரு. ஒரு நாள் ஒருத்தர் அவர்கிட்ட, தாத்தா நீங்க தினமும் யாருக்காக இங்க காத்திருக்கீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே, வெளிநாட்டுல வேலை பார்க்கிற என் பையன் தினமும் இந்த நேரத்துல எனக்கு போன் பண்ணுவான், அதுக்காகத்தான் காத்திருக்கேன்னு சொன்னாரு. அன்னைக்கு கொஞ்சம் தாமதமாச்சு, ஆனா போன் வந்துச்சு. அப்பா எப்படி இருக்கீங்கன்னு அந்த பையன் கேட்ட உடனே அந்த தாத்தாவோட முகம் அப்படியே சந்தோஷத்துல மலர்ந்துச்சு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்களும் இருக்கலாம். எவ்வளவு நாளா நான் காத்திருக்கேன், ஆனா இன்னும் பதில் வரலையேன்னு நீங்க நினைக்கலாம். தேவன் அமைதியா இருக்காருன்னா அவர் உங்களுக்காக வேலை செய்யலன்னு அர்த்தம் இல்ல. அவர் தர்ற பதில் தாமதமா வரலாம், ஆனா அது ஒருபோதும் தவறான நேரத்துல வராது. அதனால காத்திருக்கிறதால சோர்ந்துடாதீங்க, அமைதியா இருங்க. தேவன் உங்களை மறக்கல. நீங்க எதிர்பார்க்கிற அந்த நல்ல செய்தி சரியான நேரத்துல கண்டிப்பா வரும். இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தா இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தா அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. காமெண்ட்ல ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.